வீட்டை லோன் போட்டு வாங்குறது பெஸ்டா இல்ல ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறது பெஸ்டா? ரெண்டுமே இல்ல. உங்ககிட்ட காசு இருக்கு, ரெடி கேஷ் கொடுத்து வாங்க தயார்னா ரெடி கேஷ் கொடுத்தே வாங்கிக்கோங்க. இதே லோன் போட்டு வீடு வாங்குறீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க. நீங்க 50 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்க போற வீடு உண்மையாவே 50 லட்ச ரூபாய் மட்டும்தான் செலவா? ஹோம் லோன் எடுத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், டாக்குமெண்டேஷன் ஃபீஸ் எல்லாமே வரும். இது இல்லாம இஎம்ஐ மட்டுமே 3 மடங்கு எக்ஸ்ட்ராவா கட்டுவீங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஆல்ரெடி கட்டின வீட்டுல உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கா, ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன கம்பி போட்டிருக்காங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்போ நல்ல ஆப்ஷன் எது? அதே பட்ஜெட்ல நல்ல லொகேஷன்ல லேண்ட் வாங்குறது. ஒரு 6-7 மாசத்துல நீங்க உங்க விருப்பப்படி நீங்க வீடு கட்டிக்கலாம். அதுக்கும் லோன் போடணும், அதுக்கும் ப்ராசஸிங் ஃபீ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்குன்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. லோன் போட்டாலும் ஒரு நல்ல லொகேஷன்ல லேண்ட் வாங்கி வீடு கட்டும் போது அது ஒரு நல்ல அசட்டா மாறும். உங்க வீடு உங்க விருப்பம் போல இருக்குன்னு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல டெசிஷன் எடுங்க. இது போல ரியலான ரியல் எஸ்டேட் அட்வைஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.